Hi friends and family, welcome back to Chitra Mummy's Kitchen. Chitra Mummy's Kitchen la இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுவும் சீரக சம்பா ரைஸ்ல எப்படி செய்யலாம்னு பாப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ரைஸை ஊற வச்சிடுறேன். 1 kg ரைஸ் எடுத்துர்க்கேன் and நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வெங்காயம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கேன்னு சொல்கிறேன். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு and 1 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, 2 ஆனியன் and உப்பு தேவையான அளவு. and ஆனியன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷில் வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணணும். ஸோ நான் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் அண்ட் 3 டீஸ்பூன் மிளகா தனியாத்தூள் ஹோம்மேட் மிளகா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கேன் அண்ட் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். அண்ட் இதோட ராஸ்மெல்லாம் போகட்டும். அண்ட் இப்போது 2.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 எடுத்திருக்கேன், 2 டொமேட்டோஸ், 2 தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். ஒரு 3 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். ஸோ நம்மளுக்கு தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. அண்ட் இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கர்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டை கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் சிக்கனை நல்லா சாஃப்டன் பண்ணும். ஸோ அதனால தான் கர்ட் ஆட் பண்ணுறாங்க. இது ஒரு 3 minutes வேகட்டும். அண்ட் இப்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் 1 kgனா 1.5 liter ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இது ரொம்ப லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க, ரொம்பவும் கிளறக்கூடாது. அண்ட் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு லைட்டாக கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு 5 minutesல நல்லா கொதிச்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. இதை லைட்டாக ஒரு 2 to 3 times அப்படியே லைட்டாக கலக்கி விட்டுருங்க. கிண்டி விடணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எஸ், நம்மளுக்கு ரொம்ப சூப்பர் அண்ட் ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி ரெடி. சீரக சம்பா ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய்.